சிந்துப்பாத்தி புதைகுழி வழக்கு காலை 8 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 2ஆம் கட்ட அகழ்பணி ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த புது அகழ்பணி 2ஆம் கட்ட அகழ்பணியின் போது 3 மனித எச்சங்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டது. அதில் சிறு குழந்தை ஒன்றின் மண்டையோடு தொகுதியோடு 3 அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அதில் இன்று 2 அகழ்ந்தெடுக்கப்பட இருக்கின்றது. பாதீடுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றதை ஒழிய அதற்கான நிதி மூலம் இன்னும் யாழ் நீதவான் நீதிமன்றத்துக்கு வந்தடையவில்லை. ஆனால் திங்கட்கிழமை கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது, நிதிக்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் இந்த அகழ்பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 45 நாட்கள் இடம்பெறுவதற்கான பாதீட்டு அளவுகள் தான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அவையும் தொடர்ந்து 15 நாட்கள் இந்த அகழ்பணி நடைபெற்று ஒரு சிறு இடைவேளையின் பிறகு தொடர்ந்து நடைபெறுவதாக கருதப்படுகிறது.